ஆமே. இந்த உலக பயத்துல இருக்க கூடாது. ஆமே. உலகத்தை ஜெயித்தங்க. ஆமே. உலகத்தை ஜெயித்தவர்கள் தான் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரச்சனை ஜெயிச்சவர்கள் தான் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனை நம்மளுக்கு வந்த பிரச்சனை இல்ல. ஆமே. இன்னைக்கு ஆமே நம்ம காணாம போயிருப்போங்க. ஆமே. பிறந்த நாள் இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. ஆமே. அப்படியே விழுங்குற மாதிரி பிரச்சனை. அப்படியே நெருப்பு மாதிரி பிரச்சனை. அல்லேலூயா. அப்படியே தண்ணீர் அழிக்கிற மாதிரி பிரச்சனை. அதெல்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் தாண்டி வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார். ஆமே. ஆமே. யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு ஆமே அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் இறந்து அந்த 8 நாள் என்ன சொல்லிருக்காங்க? வீட்டுக்குள்ளே பயந்துட்டே இருந்திருக்கிறார். வெளியில வந்து நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. இவன் தான் இயேசு கூட சுத்தினான். ஆமே. அவரை சிறுவையில் இறங்கிட்டான். இவனுங்களையும் போட்டு தள்ளிட்டா அப்படின்ட்டு ஆமே ஒரு குரூப் துரத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு போயிட்டு என்ன செய்யலாம்? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். வெளியில வரவே இல்லை 8 நாளா. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதுல இருந்து ஆமே அல்லேலூயா 8 நாள் வீட்டை விட்டு வெளியில வரல. அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆமே. பிரச்சனை இல்ல. ஆமே. அவருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இவனுக்கு என்ன செஞ்சானுங்க? அவரை பண்ண மாதிரி நம்மளையும் போட்டுறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தா கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. எப்படி இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து கதவு பூட்டிக்கிட்டானுங்க. எப்படியாப்பட்ட தொடர் நடிகை இருப்பாங்க ஆண்கள் கூட இருக்கு. அவ்வளவு அற்புதம் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம ஆமே இந்த உலகத்தை பார்த்து தொடர் நடிகிட்டு தானே இருக்கோம். பிரச்சனை பார்த்து தொடர் நடிகிட்டு தானே இருக்கிறோம். ஆமே. வீட்டுக்குள்ள போய் கூட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமே. ஏன்னா ஆமே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறது. நீங்க ஜெயிச்சவங்க கூட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிற ஆள் இல்லை. ஆமே. அது கல்லறை திறந்துட்டு வந்த மாதிரி வெளியில வரலாம் அப்படிங்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமே. இருந்தார்கள். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று ஆமே எப்படி வரலாம்? கதவுலாம் பூட்டி இருக்கு. அப்ப இயேசு என்ன செய்யறாரு? அப்படியே நடுவுல வந்து நிக்கிறாரு. பிரச்சனையின் மத்தியில உனக்கு சமாதானத்தை கொடுக்க அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு ஆண்டவர் வந்து நிற்பார். அதுதான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. எப்பெல்லாம் பிரச்சனையோ அப்பெல்லாம் அவன் நடுவுல வந்து நிக்கிறார். பிரச்சனை அதிகமா இருக்கும்போது ஆண்டவர் கூட இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ புலம்பிக்கிட்டு இருக்காத. பிரச்சனை ஆமே அதிகமாயிடுச்சு, தலையே போகுது அப்படி நீ புலம்பிக்கிட்டு இருக்காத. அல்லேலூயா. வந்து நிக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. பூட்டி இருக்கிற இடத்துல அப்படியே வர்றதுங்க. காத்தா வராது. கழுகு மாதிரி கழுகு கூட பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அப்ப ஆண்டவர் எப்படி வந்திருப்பாரு? பிரச்சனை இயேசு இல்லைன்னு கேட்கிறீங்க. இப்ப அத்தனை பிரச்சனைகள் இயேசு கூட நின்று தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமே. அவர் ஆவியானவராய் வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன் கண்ணில் பார்க்கறதுனால இயேசு வரல அப்படின்னு நினைச்சுக்காது. ஆமே. உன் பிரச்சனை தலைக்கு மேல போனோன்னு தலைக்கு மேல வெள்ள வந்துருச்சு. இதோட ஆமே அந்த மரண பயத்தை கொண்டு வருவோம் பிசாசு. அல்லேலூயா. அதெல்லாம் காலி பண்றதுக்காக கர்த்தரை நீங்க பேசிக்கிட்டு. அல்லேலூயா. ஆமே. சொல்றாரு பாருங்க. நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஆமே. எந்த கடவுள் இந்த மாதிரி பேச முடியும்? எந்த கடவுள் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கு? எந்த கடவுள் ஆமே சமாதானம் என்று பேசியிருக்கு? பிரச்சனை மத்தியில ஆமே எனக்கு இதை செய்ய அதை செய் எனக்கு இதை பலியிடுங்க கேட்டிருக்கீங்க. அவரே உனக்காக பலியானார். இயேசுவே உனக்காக பலியானார். இயேசுவே உனக்காக வந்து நிக்கிறாங்க. பிரச்சனையை நான் வந்து நிக்கிறேங்க. ஆமே. பிரச்சனையை எஸ்கேப் பண்றதுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறேன். ஆமே. யோசேப்பு அவ்வளவு பிரச்சனை. தாவீது அவ்வளவு பிரச்சனை. ஆமே. சாத்ராக் மேஷாக் அவ்வளவு பிரச்சனை. நெருப்புல இருந்து தூக்குனாரு. செங்கடலை 2ஆ பொளந்து வழியா மாத்தினாரு. அல்லேலூயா. அத்தனை பிரச்சனை தான். அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் விசுவாச வீரர்களாக இல்லை. இத்தனை பிரச்சனை நீ புழக்கணும்னா கர்த்தர் உன் நடுவுல வந்து நிக்கணும்னா ஏசப்பா அத்தனை பிரச்சனையை என் கூட இருந்து காப்பாத்துறதுக்காக நன்றின்னு சொல்லு. நன்றி நன்றி நன்றி. அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் நீங்க எப்பொழுதும் வாயில முறுமுறுத்து கொண்டு இருங்க. கவலைப்படாதீங்க. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையில வந்து நிக்கிற தேவனை கூப்பிட்டுக்கீங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த பிரச்சனை இருக்குங்க. இதுல இருந்து காப்பாத்துற தேவன் என்னோடு இருக்கு.
ஆமென். அதான் சொல்றேன். ஆமென். யோவான் 11:25-26 144வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, ஆமென். அவங்க கல்லறை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தானே எல்லாம் வெறுமையா இருக்கிறத பார்த்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இயேசு என்ன செய்யறாரு? அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நானே ஆமென் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு, ஜீவனா இருக்கிறேங்க, மாம்சமா இருக்கிறேங்க, ஆவியா இருக்கிறேங்க, உனக்கு என்னென்ன நினைக்கிறியோ அதன்படி இருக்கிறேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. நீ என்னென்ன நினைச்சிருக்கீங்க அதன்படியே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப பிரச்சனையை நினைக்காத, இயேசு என் கூட இருக்கிறான்னு நினை. அல்லேலூயா. ஜீவனா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. என்னை அதனால கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல விழுந்தாரு. அவன் அந்த கடுகளவு விசுவாசத்தினால தான் நம்ம பொழைச்சிருக்கோம். மழை போல எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உட்கார வச்சிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. மழையே அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ஆட்டு பார்க்காதீங்க. ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனையா கூட அப்படியே ஊதி விட்டு போயிடும். அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன். அப்ப நீங்க எல்லாம் யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசுவே எனக்கு தெய்வம் வந்திருக்கீங்க. ஆமென். மரித்தாலும் பிழைப்பீர்கள். கடன் பிரச்சனையில எத்தனையோ டைம் மரிக்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம். உன் சொந்த பந்தங்கள் மூலியமா, உன் குடும்பத்தினாலே மரிக்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் இன்று பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு, சாகடிக்கிறதுக்காக இல்ல. ஆமென். இந்த நோயிலே அப்படி செத்து அப்படின்ட்டு ஆண்டவர் சபிக்கல. ஆமென். அந்த நோயை பார்த்துக்கிட்டு ஆமென் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆமென் கொடுக்காமல் அப்படியே நின்றுகிட்டு இருக்க தேவன் இல்ல. அல்லேலூயா. ஆமென். அதுல பிழைப்பாய். எவ்வளவு பெரிய நோயா இருந்தா பிழைப்பாய் எப்படி? பிழைப்பாய். பிழைக்க வைக்கிறது தாங்க நம்முடைய ஆண்டவர், வாழ வைக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். வசதி வாய்ப்புகளோடு ஆமென் வாழ்ந்து ஆமென் சொந்த பந்தங்கள் முனையாட ஆமென் தலை நிமிர்ந்து நிற்கிறவனாய் வாழ வைக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். மரித்தாலும் பிழைப்பாய். மரணம் எப்போ வரும்? எப்போ வரும்? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு கஷ்டத்தினுடைய எண்ணுக்கு போனோட ஆமென் அவனுடைய ஆமென் அவனை தேடிக்கிறது தான் மரணம். இதுலதான் கொஞ்சம் விசுவாசம் பண்ணி நீங்க செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்துல. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும், மரிச்சோம் இந்த பிரச்சனையில கவலையில மரிச்சோம், பாதாளத்து நல்லா தெரியும். ஆமென். அந்த ஞானத்தை அந்த அறிவை கொடுத்திருக்கிறது. பயப்படுகிறது இல்ல. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்திருக்கிறது. செத்தனா அவன் தொலைஞ்சிட்டா அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதனால சூசைடுக்குலாம் நான் பாருங்க ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த நேரத்துல உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருக்கு. அல்லேலூயா. மேற்கொண்டிருக்கீங்க, பிழைச்சிருக்கீங்க. இயேசுனால பிழைச்சிருக்கீங்க, வேற எதுனாலையும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அவ்வளோ மன பிரச்சனைகளை நீ கட்டி ஆமென் அதிலிருந்து தாண்டி வருவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கேன், உழைப்பதற்கு உதவி செய்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பதற்கு உதவி செய்திருக்கிறேன். அதுதான் பிழைப்பு. நம்மளுக்கு பிழைப்பு ஊட்டுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நம்மளை தேர்ல வச்சு அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. சாவடிக்கிற தெய்வம் இல்லை. ஆமென். எனக்கு இதை கொடுத்தாதான் நான் வந்து என்ன இறங்குவேன் இல்லை. ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துக்கு எந்த ஸ்தானத்தில் நீ குப்பையில உட்கார்ந்து ஆமென் ஏசப்பான் கூட்டி நான் இறங்குவேன். என்னை தேடி நீ மேல ஏறி வா, என்னை தேடிக்கிட்டு வந்து நேர்த்திக்கல என்ன செலுத்து அப்படின்னு கேட்கிற தெய்வம் அல்ல. பலிகளை விரும்புகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இறக்கத்தையே விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஜீவமா இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து இருத்தார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறேன் எவனும். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருந்து யாரெல்லாம் நீங்க ரோட்ல போயிட்டு ஆமென் பிரச்சனையோட வேதனையோட போய் ஆமென் நான் சூசைடுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஏசப்பா ஆமென் ஏதோ ஒரு பசங்க கார்லயோ இல்ல பஸ்லயோ ஓட்டிருக்காங்க. ஆமென். மரித்தாலும் பிழைப்பான். அப்பா இப்படி ஒரு கடவுள் இருக்கான் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சான், அந்த வாழ்க்கையை மாற்றி மரணத்திலிருந்து
எந்த பிரச்சனை வந்தாலும் அது அசால்ட்டா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். மழை போல பிரச்சனை வந்தாலும் அது பனி போல மாத்தி விடுகிற தேவனுடைய வார்த்தை இருக்கு. எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாரு. மழை ஆமே பெருசு அப்படின்னு பார்க்காத, அதை அப்படியே பனியா மாத்தி விட்டுருவார், தண்ணியா ஓட விட்டுருவார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. எதை ஆமே பிரச்சனை மாறும் விசுவாசிக்கிறேன், பிழைப்பை விசுவாசிக்கிறேன். ஆமே ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பிழைப்பை விசுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையா ஆமே இன்னோட மாறிச்சு விசுவாசிக்கிறேன். அது நம்ம கிட்ட தான் கேட்கிறேன். இன்னைக்கோட உங்க பிரச்சனை மாறிச்சு சொல்லுங்க. இன்னைக்கோட என் பிரச்சனை மாறிச்சு. இன்னையில நான் பிழைப்பேன். என் உள்ள பிழைக்கும். ஆமே ஆமே என் தொழில் பிழைக்கும், என் எதிர்காலம் பிழைக்கும், என் ஊழியம் பிழைக்கும். ஆமே நான் சாவதுக்கான இந்த உலகத்துல பிறக்கல, சரித்திரம் படைப்பதற்காக கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். பிழைப்பதற்காக ஆமே நடமாடுவதற்காக எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அத்தனை பேருக்கு நான் காட்ட போறேன். தண்ணி காட்டால் நான் அல்லேலூயா. அத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடுறார். அல்லேலூயா. எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை கேவலமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பந்தி இருக்கு. ஒரு பெரிய வீடு, உனக்கு வீடு இல்லையா, மாடை வீடு இருக்கா, ஒரு பெரிய வீடு இருக்கிறார் கர்த்தர். ஆமே ஒரு பெரிய வீட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமே நல்ல தொழிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமே பிழைப்புதான். ஆமே பிழைப்புதான். ஆமே வரவுதான். ஆமே இனிமே செலவே இல்லை. ஆமே தரித்திரம் இல்லை, செழிப்பு சொல்லுகிறார் பாருங்க. ஆமே யோவான் 5:21 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமே பிதாவானவர் தன்னுடைய குமாரனை உயிர்ப்பித்தது போல குமாரன் தமக்கு சித்தமான, நீங்கள் தான் கர்த்தருக்கு சித்தமானவர்கள். பிழைக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், வாழ்றதுக்காக, இந்த உலக சரித்திரத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். ஆமே நீங்க மரிக்கிறதுக்காக இல்ல, அடுத்தவனை வேடிக்கை பார்க்கிறதுக்காக பிறக்கல. அடுத்தவன் உன்னை பார்த்து வாயில கை வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆமே உன்னை வாழ வைக்க போகிறார். உன்னை பிழைப்பூட்ட போகிறார். குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பிரச்சனைகளை உயிர்ப்பிச்சிருக்கிறார். இனிமேல வர்ற பிரச்சனைகளை உயிர்ப்பிப்பார். பிரச்சனைகளை அசால்ட்டா பார். பிரச்சனைகளை ஓட ஓட துரத்து. அசால்ட்டா பாத்தீங்கன்னாவே ஓட ஓட துரத்து. நீ பயந்துக்கிட்டீங்கன்னா அது இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது பேஸ் போட்டு கட்டணை கட்டி அதுல முடியேற ஆரம்பிச்சிடும் பிசாசு. ஆமே அந்த பேச காலி பண்ணுறதுன்னா கர்த்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது ஆட்டம் காண போகுதுங்கிறார். உன் கடன் பிரச்சனை ஆட்டம் காண போகுதுங்கிறார். ஆமே உன் நலிவடைந்த தொழில் ஆமே ஆட்டம் காண போகுது. அல்லேலூயா. ஆமே குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. 24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும் நீங்க எல்லாம் கையை தட்டுறீங்கல்ல? ஆமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமே அல்லேலூயா சொல்றீங்களா? இதுதான் விசுவாசம். ஆமே ஆமென். அப்படியே கடவுளே அப்படியே நடக்குது. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் தான் உங்க வாழ்க்கையில வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமே அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை வீட்டுல போய் விட்டுறாத. உன் தெருவுல போகும்போது விட்டுறாத. ஆமே படி ஏறுற விட்டுறாத. இதை என்னோட வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. ஆமே என் வசனத்தை கேட்டு என்னை கேட்டு கேட்டுக்கீங்களே, இந்த வசனம் சொல்லுது பாருங்க. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப பரலோகத்துக்கு ஒரு ரூட் விசுவாசம். ஆமே பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி விசுவாசங்கள். விசுவாசிக்கிறவனா எல்லாம் கூடும். அப்ப இந்த பிரச்சனையை ஆமே இந்த இடத்துலயே ஓட ஓட துரத்தி பாதாளத்துல இறக்கி விட்டு நான் ரிலாக்ஸா போறேன் அப்படி போகணும் நீங்க. அல்லேலூயா. ஆமே உங்க சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ இன்னையிலிருந்து நீ ஜெபம் பண்ணினா அது மாறுகிறது. அல்லேலூயா. அவருடைய தழும்பு ஆமே நம்மளுக்காக அடிக்கப்படும். அந்த நோய்க்காக தழும்புகளை அவர் சுமந்தார். ஆமே காயங்கள் கையில 2 கையிலையும் கால்ல 2 காலையும் ஒண்ணா வச்சு சேர்த்து வச்சு அப்படியே ஆணி அடிச்சாங்க. கையை கூட தனித்தனியா வச்சு அடிச்சாங்க. 2 காலையும் அப்படியே சேர்த்து வச்சு சதக்கு இறங்கினாங்க.
அப்படியே அவருடைய முதுகெல்லாம் அப்படியே உழுது உழுத நிலம் போல இருந்துச்சு. அப்படி வரி வரியா இருந்துச்சு. எதுக்கு? ஆமே, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆமே, நீ கவலைப்படாம இருக்கணுங்கிறதுக்காக. கவலை எல்லாம் அவர் சுமந்து ஆணி காயங்கள் எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டார். நோய்கள் எல்லாம் அவர் வாங்கி கொண்டார். அதான் சொல்றாரு. ஆமே, நீ வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிகள் நித்திய ஜீவன் உண்டு. கன்ஃபார்ம் அப்படிங்கிற நான் நரகம் போக மாட்டேன். ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது பாவம் பண்ணிட்டு நான் நரகம் போயிடுவேன் அப்படி இப்படின்னா கன்ஃபார்ம் அவன் கொண்டு போயிடுவோம். கன்ஃபார்ம் கொண்டு நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் சொல்லி அந்த வசனங்களை சொல்லிட்டே. ஏதாவது பிரச்சனைகள் விழுந்துட்டியா? உலகத்துல விழுந்துட்டியா? ஆமே, இருள்ல போய் விழுந்த மாதிரி சூழ்நிலையை பிசாசு காமிச்சானா? ஆமே, கன்ஃபார்ம் நரகம் அப்படின்னு. ஆமே, நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். தூக்கிற கர்த்தர் தான், வெளிச்சத்தை கொண்டு போகிற கர்த்தர். இப்படியே நான் உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டேன். இப்படியே இந்த பிரச்சனை இல்ல. ஆமே, நான் கல்லாடிக்கிட்டே இருக்க மாட்டேன். இந்த பிரச்சனை இல்ல, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆமே, நான் சிரிக்கிறவன கர்த்தர் மாத்த போறாரு. ஆமே, இந்த பிரச்சனை இல்ல, சிரிச்சுக்கிட்டே நான் வெளியில வர போறேன். ஏன்னா வெளிச்சம் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த வெளிச்சம் எனக்கு உயிரோடு இருக்கு. அல்லேலூயா. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பு கூடாமல், தீர்ப்புக்கு உட்படாமல், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். அப்ப ஜட்ஜ்மென்ட்ல உனக்கு ஆண்டவர் என்ன சொல்ற? ஜட்ஜ்மென்ட்ல ஆண்டவர் உனக்கு ஆமே பரலோகங்கிற தீர்ப்பு உட்படாமல். அப்ப இந்த உலகம் தான் தீர்ப்புக்காக காத்திருக்குதுங்கிறது. அல்லேலூயா. ஆனால் உன்னை ஜட்ஜ்மென்ட்ல தூக்கி எடுக்கிற தேவன் தனியா பிரிச்சு இந்த உலகத்துல இருந்து வேறு பிரிச்சாரோ அதே ஜட்ஜ்மென்ட் உனக்கு வராதுங்கிறது. அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறது. ஏன்னா தேவனுடைய வசனத்தை கேட்டு நீ விசுவாசிக்கிறவனா இன்று முதல் மாறும். ஒண்ணு இல்ல, இந்த எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு கர்த்தர் மாத்திட்டார். பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை எனக்கு மாறிடுச்சு. இந்த பிரச்சனை எனக்கு இல்ல. ஆமே, ஒட்டி பிறந்தது இல்ல, கூட பிறந்தது இல்ல, ஏன் ரத்த சொந்தம் கிடையாது. ஆமே, எனக்காக ரத்தத்தையே கொடுத்த சொந்தம். ஆமே, இந்த வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கு. ஆமே, எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். உயிரை கொடுத்து மீட்டு எடுத்து இருக்கிறார். பணத்தை கொடுத்து இல்ல, நகையை கொடுத்து இல்ல, ஆமே, நிலத்தை கொடுத்து இல்ல, வீட்டை கொடுத்து இல்ல, ஆமே, பட்ட பத்திரத்தை கொடுத்து இல்ல, ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து மீட்டு எடுத்து இருக்கிறார். அவருக்கு உள்ள அக்கறை ஆமே வேற யாருக்கும் உங்க அப்பாவே ஆமே என் பிள்ளைய நல்லா படிக்கிற நீ ஏன் அடிச்ச அப்படின்னு வாதியாட்ட போய் கேள்வி கேட்கறல்ல. ஆமே, நல்லா படிக்கணும்னு நினைச்சேங்க. ஆமே, அது வாயில வந்து வேண்டியது எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்கறாங்க. உங்க உலக அப்பாவுக்கே அவ்வளவு பாசம் அப்படின்னா உயிரை கொடுத்த அப்பாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்குங்க. ஆமே, தெருவுல விடுற அப்பா இல்லைங்க, தேர்ல வச்சு அழகு பார்க்கிற அப்பா நம்மளுடைய அப்பா, விலை போட்டுக்கிற அப்பா நம்மளுடைய அப்பா. ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, அல்லேலூயா. ஆமே, மரணத்தை விட்டு நீங்கி. ஆமே, எப்ப ஜட்ஜ்மென்ட்லயே நீ நீங்கிடுவ. ஆமே, இப்ப இருக்கிற பிரச்சனை நீங்க மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று. ஆமே, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று. ஆமே, நீங்க வாழ பிறந்தவர்கள் ஆழ பிறந்தவர்கள் என்று கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறாங்க. ஆமே, ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். பரலோகத்துக்கு சொந்தக்காரன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? டிக்கெட் புக் பண்ணிட்டாரு என்று மெய்யாக உங்களுக்கு சத்தியமா சொல்றாங்க. அடிச்சு சொல்றாங்க, எழுதி எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? பாதாளம் இல்ல, நரகம் இல்ல. ஆமே, அல்லேலூயா. ஜீவனுக்கு